வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி. இதில் வந்து லெசன் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் 2, சிவிக்ஸில் 1, ஜாகிரஃபியில் 1 இது லெசன் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து 6th லெசன் இன்றைக்கி பார்க்கலாம். இடையில இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இடையில இருக்கக்கூடிய லெசன்ஸும் மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகேம்மா. அப்படியே கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோக்கள் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியலை, வீடியோக்கள் இருக்கிறது தெரியல. சயின்ஸ்லாம் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம், மேக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இங்கிலீஷ் ஃபுல்லாக மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரியல. அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பப்போ வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? சூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் வில் நாட் கம் அண்டர் ஹேண்டிகிராஃப்ட்? இதில் எதெல்லாம் வந்து ஹேண்டிகிராஃப்ட் அந்த இதில் வராது அப்படின்னு பார்த்தோம்னா எது வராதுங்க? ஸ்மெல்டிங் ஆஃப் அயன், இதுதான் வராது. சரிங்களா? ஸோ இதில் எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் வில் நாட் கம் அண்டர் ஹேண்டிகிராஃப்ட்? இதெல்லாம் வராது. இதெல்லாம் வரும் இல்லையா? ஹேண்டிகிராஃப்ட் இதில் தான் வரும். சரியா? கார்விங் ஸ்டேட்டஸ் அவுட் ஆஃப் ஸ்டோன், மேக்கிங் பேங்கிள்ஸ் வித் கிளாஸ், வேவிங் சில்க் சாரீஸ். ஸோ இது எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட் இதில் தான் வரும். சரிங்களா? ஹேண்டிகிராஃப்ட்னா என்னதுங்க? கைவினை தொழில் சொல்லுவோம் இல்லையா? இதுதான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா வாஸ், என்ன இண்டஸ்ட்ரிங்க? ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் தான். டெக்ஸ்டைல் தான் நம்மளுக்கு ஆரம்பத்திலேருந்து இருந்த இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் மனிதன் வந்து உருவாக்கின முதல் தொழில் அது எது அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல், நெசவு. சரியா? த உள்ளன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரிஸ் பிகம் ப்ராமினன்ட் இன் கான்பூர். ஓகே, உள்ளன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரி. What was the aim of first 3 5-year plans of India? ஸோ ஃபஸ்ட்டு 3 5-year பிளானோடைய எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டு பில்ட் எ ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? அதிகமாக வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. அடுத்தது வந்து வேளாண்மை, அதாவது இது அக்ரிகல்ச்சரை வந்து கண்டுக்காமே விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து விழுந்ததுனால அதுக்கப்புறம் 4th 5-year பிளான் எடுத்துக்கும்போது அதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளானுமே என்ன இதாக இருந்துச்சு? டு பில்ட் எ ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸ். What was not the reason for the decline of Indian industries? What was not the reason for the decline of Indian industries? சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு எது இதில் வராது அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா, இதுதான் இதை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணலை. ஆனால் மற்றது எல்லாமே இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை அஃபெக்ட் பண்ணதான். சரிங்களா? லாஸ் ஆஃப் ராயல் பர்ட்ரனேஜ், competition of machine made goods, trading policy of British. ஸோ இது எல்லாமே இதுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. சரியா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா. Handicraft was the integral part in the life of the people. Okay. ஸோ இந்திய மக்களோட ஒருங்கிணைந்த ஒரு பார்ட்டாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா கைவினை தான். நெசவுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹேண்டிகிராஃப்ட். ஓகேங்களா? டெக்ஸ்டைலுக்கு அடுத்தது ஹேண்டிகிராஃப்ட் தான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டுக் பிளேஸ் இன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாண்டில். எப்போனா 18th century நடந்தது. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. த அஸ்ஸாம் டீ கம்பெனி வாஸ் ஃபவுண்டட் இன் 1839. Jute industry was started in the Hooghly Valley at எங்க அப்படின்னு பார்த்தா ரிஸ்ரா, ரிஸ்ரா நியர்
கல்கத்தா. ஓகேவா? Suez Canal shortened the distance between Europe and India. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ங்க? 4830 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இருந்துச்சு. அதனால தான் இது வந்து அந்த டிஸ்டன்ஸை ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தா இந்த கெனல் ரூட் தான், சூஸ் கெனல் ரூட். ஓகே, மேட்ச் பாருங்க. தவர்னியர் ஃப்ரெஞ்சு டிராவலர், டாக்கா மஸ்லின், தாதாபாய் நவ்ரோஜி ட்ரெயின் தியரி, பாலிகன்ஸ் பேப்பர் மில், ஸ்மித்ஸ் ஆர்டிசன். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இந்தியா வாஸ் ஃபேமஸ் ஃபார் காட்டன் அண்ட் சில்க் க்ளோத்ஸ். கரெக்ட். The railway was introduced in India by the British. ஸோ பிரிட்டிஷ் தான் ரயில்வேவை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது. கரெக்டு. எதுக்காக? அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எல்லாமே வந்து அவங்கள டெவலப் பண்ணிக்கணுங்கிறத முதல் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்தியன்ஸ் மேலே வந்து ஒரு கன்சர்ன் வச்சு அது பண்ணல, அவங்களோட வந்து டெவலப் பண்ணிக்கணும் அதுக்காக பண்ணது தான். மும்பை டு தானே அதுதான் ஃபஸ்ட்டு 1853 திங்க். ஸோ அடுத்து பாருங்க. ஸ்டீல் வாஸ் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர்ட் பை மாடர்ன் மெத்தட்ஸ் அட் ஜாம்ஷெட்பூர். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஜாம்ஷெட்பூர் கிடையாது, குல்ட்டியில் தான் 1874 பண்ணது. சரியா? குல்ட்டி 1874. ஓகே, ஸோ இது ராங் ஆன்சர். The industrial policy of 1948 brought mixed economy in industrial sector. சரியா? என்ன சொல்கிறாங்க? இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 போட்டது மிக்ஸ்டு எக்கனாமி, அதாவது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு பொருளாதார கொள்கை அப்படின்னா என்னதுங்க? கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னதுங்க? தனியார், அதாவது மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னாவே என்னதுங்க? ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறது தான், அதுதான் சொல்கிறோம் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது. இதுலேயும் போட்டாங்க. ஆனால் எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல், கவர்மெண்ட் கீழே எல்லா கண்ட்ரோலும் இருந்துச்சு. அது ப்ரைவேட் பண்ணால் கூட எல்லாமே இவங்க கவர்மெண்ட் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் இது ப்ரைவேட்டும் பண்ணுச்சு. சரிங்களா? இது இங்கே வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக புக்கில் சொல்ல மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லலை. பட் கலப்பு பொருளாதாரம் அதாவது மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னாவே என்னதுங்க? ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறது தான். ஸோ அதனால் இது கரெக்டு தான். The 10th and 11th 5-year plans witnessed a high growth rate of agricultural production. இது ராங் ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி தான், இண்டஸ்ட்ரி இதுதான் டெவலப் பண்ணி, தொழிற்சாலைகளுடைய முன்னேற்றம், தொழில்துறை தான் இது முன்னேற்றிச்ச ஒழிய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து இதில் கிடையாது. ஓகே, consider the following statements and tick the appropriate answer. Which of the following statements are correct? So இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு? According to Edward Baines, the birthplace of cotton manufacturers is in England அப்படிங்கிறாங்க. இங்கிலாண்டா? இல்லை இல்லையா, இந்தியா தான். சரிங்களா? பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பருத்தி உற்பத்தியினுடைய பிறப்பிடம் அப்படின்னா அது இந்தியா தான். Before mechanized industry, handicrafts was the second largest source of employment in rural India. கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைலாக இருந்தது, செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேண்டிகிராஃப்ட் தான். சௌராஷ்டிரா வாஸ் நோன் ஃபார் டின் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. இது கிடையாது. சௌராஷ்டிரா வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெல் மெட்டல், ப்ரோன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பெல் மெட்டலுக்கு தான். அது அங்கே தான் அதோடைய ப்ரொடக்ஷன் நடந்தது. சரியா? சௌராஷ்டிரா. டின் பார்த்தோம்னா பெங்காலில். சரிங்களா? வங்கம் சொல்லுவோம் இல்லையா, பெங்காலில் தான் டின் இண்டஸ்ட்ரி. கீழே பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிற பாக்ஸில் இருக்கும் பாருங்கள், தெரியும் கண்டிப்பாக. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சூஸ் கெனல் மேட் த பிரிட்டிஷ் கூட்ஸ் சீப்பர் இன் இந்தியா. ஸோ சூஸ் கெனல் வந்து பில்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இதில் வந்து அந்த ரூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய கூட்ஸ் வந்து சீப்பராக இருந்துச்சு. ஏன்னா
அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக குறைஞ்சதுனால இது வந்து அவங்களால கூட்ஸை வந்து சீப்பாக கொடுக்க முடிஞ்சுது. சரிங்களா? அப்போ இது கரெக்டு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 2 and 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அசர்ஷன் ரீசனிங். இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் collapsed under the colonial rule. British made India as the producer of raw materials and markets for their finished goods. ஓகேவா? British made India as the producer of raw materials. ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இங்கேயே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், தங்களுடைய ஃபினிஷ்டு, அதாவது எண்ட் ஆஃப் த குட்ஸ், அதனுடைய விற்பனை, ஃபினிஷ்டு குட்ஸ்னால் என்னதுங்க, அதனுடைய எல்லாமே முடிஞ்சு போய் அது சேல்ஸுக்கும் இங்கேயே இதையே மார்க்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்தியாவையே மார்க்கெட்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்டார்டிங் ரா மெட்டீரியலுக்கும் இங்கேயே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸுக்கும் இங்கேயே இந்தியாவையே வந்து ஒரு விற்பனை, அதாவது விற்பனை சந்தையிடம் அப்படின்னு சொல்லு இல்லையா, மார்க்கெட்டிங் பிளேஸ், சந்தையின் இடமாக இதையே மாற்றினாங்க. அப்போ இது ரெண்டுமே கரெக்டு. சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு 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 பொருள் உற்பத்தி ஆகுது, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கிடைச்சிச்சு. இங்கே கிடைச்ச அந்த ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாங்க. அந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டாக வரும் பொழுது அந்த ப்ராடக்டை இங்கேயே கொண்டு வந்து சேல்ஸும் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு தான் அடி இதில். ஓகே, ஸோ இது கரெக்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்டு? இதில் எது வந்து ராங்காக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் லிபரலைசேஷன் இது வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1991 போட்டது. சரிங்களா? ஸோ இதுதான் ராங். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இதுதாங்க. பெர்னியர் ஷாஜகான், காட்டன் மில் அகமதாபாத், டிஸ்கோ ஜாம்ஷெட்பூர். கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா? ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா என்னென்ன எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான், அதாவது இங்கே என்னென்ன தொழில்கள் இருந்துச்சு அதுதான். The traditional Indian industry was known in the fields of textile, woodwork, ivory, stone cutting, leather, fragrance wood, metal work and jewelry. சரிங்களா? இதெல்லாம் 1 by 1 போட்டு நோட் பண்ணிக்கோங்க. Second question. Write about the train theory. Train theory நம்ம பார்த்தோம் இல்லையா, தாதாபாய் நவ்ரோஜி 1 மார்க்லேயே பார்த்தோம். தாதாபாய் நவ்ரோஜி was the first to acknowledge that the poverty of the Indian people was due to the British exploitation of India's resources and the train of India's wealth to Britain. ஓகேங்களா? ஸோ இந்திய வளங்களை, இங்கே இருக்கக்கூடிய வளங்களை என்ன பண்ணாங்க, சுரண்டி இங்கே தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்றாரு இவருடைய தியரி, கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி was the first to acknowledge that the poverty, வறுமை, இந்திய மக்களுடைய வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷனுடைய அந்த சுரண்டல் தான். அதான் செல்வ சுரண்டல் கோட்பாடு. சரிங்களா? அதை சொல்கிறேன். ட்ரெயின் தியரின்னு என்னதுங்க, செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிமோ. சரியா? பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் ரிசோர்சஸ் அண்ட் த ட்ரெயின் ஆஃப் இந்தியாஸ் வெல்த் டு பிரிட்டன். ஃபுல்லாக சுரண்டிட்டு போயிடுது. Name the inventions which made the production of textiles on large scale.
என்னென்ன இன்வென்ஷன் அவங்களுடையது, பிரிட்டிஷருடையது, என்னென்ன இன்வென்ஷன் வந்து இருந்தது, அதனால் எப்படி க்ரோத் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து எடுத்து நான் அங்கேயே வந்து கொஷின்கிட்டயே என்னால் கொடுக்க முடியும். பட் உங்களுக்கு வந்து புக்குக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ரிலேட்டடாக இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கடுத்து அது தொடர்பாக ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். அதை பார்த்து இன்னும் புரிதல்கள் ஏற்படும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி புக்லேயே மார்க் பண்ணுறது. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அங்கே நம்ம மார்க் பண்ணோம்னா நீங்கள் எழுதிட்டு இருக்கணும். ஸோ இதுனா புக்லேயே மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான். இன்வென்ஷன் ஆஃப் காட்டன் ஜின், ஃப்ளையிங் ஷட்டில், ஸ்பின்னிங் ஜென்னி அண்ட் ஸ்டீம் இன்ஜின் இன் இங்கிலாந்து which made the production of textile on large scale. ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அதை டெவலப் பண்ணுன்னா இந்த இதெல்லாம் இருந்ததுனால அவங்களால முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய பொருள்கள் உற்பத்திக்குமே இது பயன்படுத்தப்பட்டுச்சு. Write a short note on Confederation of Indian Industry. CII சொல்லுவோம் இல்லையா, Confederation of Indian Industry. The Confederation of Indian Industry is a business association in India. CII is a non-government, not for profit, industry lead and industry managed organization. ஸோ இது வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? அதே மாதிரி எதுவுமே வந்து ஒரு லாப நோக்கம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியல் growth, அதை மட்டுமே ஒரு மையமாக வச்சு அதுக்காக மட்டுமே இது ஏற்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? அது நான் கவர்மெண்ட், நாட் ஃபார் ப்ராஃபிட், industry led and industry managed organization. It was founded in 1985. Important. எப்போங்க? 1985. It has over 9,000 members from the private as well as public sector. Okay, private and public sector, including small and medium enterprises and multinational corporations. Okay, so இதில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. மல்டிநேஷனல் கம்பெனிஸும் இதில் ஆட் ஆகுது. மொத்தமாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 9,000 மெம்பர்ஸ் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துருங்க. What is deindustrialization? Deindustrialization அப்படின்னா என்னதுங்க? தொழில் மயம், அதாவது நலிவு, தொழில் வந்து நலிவு ஏன் ஏற்பட்டுச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்க்கறது தான். சரிங்களா? டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த இந்தியன் கிராஃப்ட்ஸ், இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இல்லையா, அதனால இந்த தொழில்கள் எல்லாமே போச்சு. அதாவது வேளாண்மைக்கு அடுத்தபடியாக, விவசாயத்துக்கு, அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கைவினை தொழில்கள் தான். இது வந்து ஃபுல்லாகவே வந்து இவங்களால எல்லாமே நசுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் டிக்ளைன் இன் நேஷ்னல் இன்கம் ஹேஸ் பீன் ரிஃபர்டு. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இவங்களுடைய, அதாவது இந்திய மக்களுடைய இன்கம் எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால இந்திய தேசிய வருமானம் அப்படிங்கிறது அதுவும் அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதுதான் சொல்கிறோம். அப்போ அதனுடைய வீழ்ச்சி அப்படி அதுவும் ஒரு காரணம். சரிங்களா? இதுதான் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ டோட்டலாக ஒரு தொழில் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அங்கே வந்து நாட்டினுடைய வருமானமும் பாதிக்கும் இல்லையா, அதுதான். The process of distribution of traditional Indian crafts and decline in national income has been referred to as deindustrialization. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டீடைல் கொஸ்டின்ல பாருங்க. How was the trading policy of British caused for the decline of the Indian industries? சரிங்களா, இந்தியன் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய அந்த ட்ரேடிங் பாலிசி எப்படி வந்து இங்கே இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சு. அதாவது பிரிட்டிஷாருடைய அந்த வர்த்தக கொள்கை, ட்ரேடிங் பாலிசினா என்னதுங்க, வர்த்தக கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி வந்து இங்கே நம்மளுடைய இதெல்லாம் பாதிச்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் இதுதான், ட்ரேடிங் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ். இது ஃபுல்லாக எழுதிக்கணும். All the policies implemented by the British government in India had a deep impact of India's indigenous industries. ஸோ எல்லாத்தையுமே பாதிச்சு, எல்லா தொழில்களுமே இங்கே பாதிக்கப்பட்டுச்சு இவங்களுடைய இந்த பாலிசினால. சரிங்களா, ஃப்ரீ ட்ரேட் பாலிசி, இது ஒன் பை ஒன்னா பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க, நீட்டாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரீ ட்ரேட் பாலிசி ஃபாலோடு பை த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி compelled the Indian traders to sell their goods below the market prices. ஸோ இவங்களுக்கு ஃப்ரீ ட்ரேடு, இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஃப்ரீ ட்ரேட் பண்ணுவாங்க. டேக்ஸுங்கிறது ஒரு அதாவது பேரளவில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் ப்ராடக்ட்ஸ், இவங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து லோ ப்ரைஸஸ்க்கு கொடுக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. This forced many craftsmen to abandon their ancestral handicraft talents. ஸோ ancestors வந்து வந்த அந்த டேலண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு, ஏன்னா இவங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப லோவாக கேட்டாங்க, ரொம்ப லோவாக கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால இது முடியாத சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டதுனால விட்டுட்டாங்க. East India Company's aim was to buy the maximum quantity of Indian manufactured goods at the cheapest price and sell them to other European countries for a huge profit. சரிங்களா, இங்கே வந்து லோ ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு போய் அதிகமான பொருளை இங்கே லோ ப்ரைஸஸ்க்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கொண்டு போய் ஒரு நல்ல ப்ராஃபிட், நல்ல நல்ல லாபத்துக்கு விற்கிறதா இவங்களுடைய எய்மா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணாங்க. திஸ் அஃபெக்டட் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. சரிங்களா, ஸோ என்ன கொஷின் நம்மளுக்கு இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா கூட போதும், திஸ் அஃபெக்ட் இது வரைக்கும். ஓகே, நம்மளுக்கு கொஷின் என்னவா இருக்குங்க, இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்து இந்த ட்ரேடிங் பாலிசி வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு, அதுதான் நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க இல்லையா, இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அது இது வரைக்கும் அந்த இது வரைக்கும் கொடுத்தீங்கனாலும் போதும். ஓகே, தி பிரிட்டிஷ் ஃபாலோடு த பாலிசி ஆஃப் ப்ரொடெக்டிவ் tariffs that was much against the trading interests of India. Heavy duties were charged on Indian goods in Britain, but at the same time the English goods entered India were charged only nominal duties. nominal னா என்னதுங்க, சும்மா ஒரு பேரளவுக்கு டியூட்டிஸ் அப்படின்னு போட்டாங்க, டாக்ஸ். நம்ம இந்திய பொருள்கள் வந்து விற்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கொண்டு போய் விற்கிறதுக்கு, அவங்க கண்ட்ரீஸ்லயே எடுத்துட்டு போறதுக்கு அதிகமாக டியூட்டிஸ் போட்டாங்க. சரிங்களா, டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பொருள் வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கோ அந்த இதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இவங்களுடைய அந்த பாலிசியில் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கொடுத்தா வேல்யூபிளான பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டும். சரிங்களா, ஆனால் நிறைய எழுதுறது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் கொடுக்கறது இது வரைக்கும் முடிச்சிடுறாங்க. பட் இது வரைக்கும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுக்கறது கஷ்டம். அதனால் இதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதுவும் வந்து அவங்களுடைய ட்ரேடிங் பாலிசியில் ஒன்று தான். சரியா, அதனால தான் நான் இது வரைக்கும் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் இன் டீடைல் அபவுட் த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ். பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் என்னதுங்க, தோட்ட தொழில். Plantation industries. Okay, part 2 la second question. The plantation industry was the first to attract the Europeans. First இது அட்ராக்ட் பண்ணது, இந்தியாவில் அட்ராக்ட் பண்ணது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷை வந்து இதுதான் அட்ராக்ட் பண்ணிச்சு. பிளான்டேஷன் தோட்ட தொழில் தான் அட்ராக்ட் பண்ணிச்சு.
The plantation industry could provide jobs on a large scale and in reality. Okay. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே இது வந்து ஒரு தொழில் ஒரு பெரிய அளவில் ஒரு தொழிலை வந்து அதாவது வேலை வாய்ப்பை கொடுத்தது. It could meet the increasing demands for tea, coffee and indigo by the British society. ஸோ இதில் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக தேவையாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ்க்கு அவங்களுடைய இதில் சொசைட்டியில் பார்த்தோம்னா அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறது இதை டீ, காஃபி, இண்டிகோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா தேர்ஃபோர் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட் இயர்லி ஆன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது இதுதான். த அஸ்ஸாம் டீ கம்பெனி வாஸ் ஃபவுண்டட் இன் 1839. 1 மார்க்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அஸ்ஸாம் டீ கம்பெனி எப்போ பண்ணாங்க? 1839. Coffee plantation also started simultaneously, as the tea plantation was the most important industry of eastern India. Okay, eastern India la tea plantation, அதே போல coffee plantation became the center of activities of South India la. Okay va. The third important plantation which gave birth to factory was jute. So மூணாவதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா jute. All these industries were controlled by the many former employees of the British East India Company. ஸோ முன்னாடி இருந்த அந்த எம்ப்ளாயீஸ் சரிங்களா, ஃபார்மர் எம்ப்ளாயீஸ்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்த முன்னாடி இருந்த அந்த எம்ப்ளாயீஸ் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா, இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே. ஸோ இது ஃபுல்லாகவே தான் நம்ம ஆன்சர் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இந்த லெசன்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான லெசன் தான். புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி, அப்படியே கதையை அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். Explain industrial development after 1991 reforms. ல போட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ். The year 1991 ushered a new era of the economic liberalization. Okay, the year 1991 ushered a new era of the economic liberalization. Economic liberalization னா என்னதுங்க? பொருளாதார தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ தாராளமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லாத்துக்குமே ஒரு லிபரலைசேஷன் சரிங்களா. எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல் அந்த அளவுல இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு அப்படியே விட்டுறது. ஸோ இன்னைக்கு இருக்கிற இதுலையும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து இங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதனால தான் தயாராக இருக்காங்க. அந்த ஒரு இது இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு இவங்க நம்பினாங்க. அதை சொல்கிறாங்க பாருங்க. இந்தியா டுக் மேஜர் டெசிஷன் டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த industrial sector. The 10th and 11th 5-year plans witnessed a high growth rate of industrial production. Industrial production பார்த்தோம் இல்லையா 1 மார்க்ல. ஸோ அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா பாருங்க. The 10th and 11th 5-year plans witnessed a high growth rate of industrial production. The abolition of industrial licensing, dismantling of price controls, dilution of reservation of small scale industries and virtual abolition of monopoly law enabled Indian industry to flourish. The new policy welcomes foreign investments. ஓகேவா. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது உரிமம்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரி, அந்த லைசன்ஸ்னாவே உரிமம், அது எல்லாமே கொஞ்சம் லிபரல் பண்ணாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியானதாக ப்ரைஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் 1948 பார்த்தோம் இல்லையா, அப்போ போட்டது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லிபரல், அதாவது எல்லாமே
தகர்த்தாங்க, வேண்டாம், எல்லாமே கண்ட்ரோல் இல்லை, ஒரு கண்ட்ரோல், ஒரு இடத்துல ஒரு விலை இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல அதே விலை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லை, வேணாம் அப்படின்ட்டு அதெல்லாமே கொஞ்சம் லிபரல் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருந்த அந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே ஒன்றுமே இல்லை, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த தொழில் தொடங்கிறதுக்கு சின்ன குறைஞ்ச அளவில் முதலீடு போட்டு தொடங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க இல்லையா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு டைல்யூஷன், அதாவது நீர்த்து போக செய்தல், இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அந்த இதில், எந்த ஒரு ரூலுமே இல்லை, அதை பிரேக்கப் பண்ணாங்க. அதுதான். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் இங்கே வந்து அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், த நியூ பாலிசி வெல்கம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த லிபரலைசேஷனால தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், 3 கொஷின் தான் இதில் இருக்கிறது நம்மளுக்கு. அடுத்து இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹையர் ஆர்டர் திங்கிங்கில். how do handicraft products differ from machine and products? handicraft products, machine made products differ. பார்த்துக்கோங்க, இங்கே டேக்ஸ் மோர் டைம், இதில் வந்து டைம் அதிகமாக எடுக்கும், இதில் டைம் எடுக்க அது குயிக்கான வேலை நடந்துடும். ஈச் ப்ராடக்ட் வில் பி டிஃப்ரெண்ட், ஆல் ப்ராடக்ட் வில் பி சேம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதை கொடுக்க முடியும் நம்மளால். ஏன்னா வந்து அது நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணுறதுனால ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்மளால் முடியும். ஆனால் வந்து ஒரு மெஷின் வந்து அந்த பொருளை தயாரிக்கும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் வில் பி ஈஸியர் டு யூஸ், ஹார்ட் ரா மெட்டீரியல்ஸ் கேன் பி யூஸ்டு, இட் இஸ் எ ஸ்கில்டு ஆர்ட் ஃபார்ம், எனி ஒன் கேன் மேக் இட். ஸோ யாராவது ஒருத்தரை மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்களே, அதான். இனிஷியல் காஸ்ட் ஃபார் செட்டிங் எ ஃபேக்ட்ரி இஸ் லெஸ், இனிஷியல் காஸ்ட் ஃபார் செட்டிங் எ ஃபேக்ட்ரி இஸ் ஹை. சரிங்களா, 5 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, இதுதான் டிஃப்ரென்ஸ். இன்னும் உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.